ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மாலை கூடி வந்திருக்கிறோம். உங்களை ஒருவர் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். திருப்பிக் கொள்வோம். எரேமியா தீர்க்க தரிசன புத்தகத்தில் 15ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். இது நிமித்தம் நீ திரும்பினால் நான் உன்னை திரும்ப சீர்படுத்துவேன். என் முகத்துக்கு முன்பாக நிலைத்துமிருப்பாய். நீ தீழ்ப்பானதினின்று வெளியேற பெற்றதை பிரித்தெடுத்தால் என் வாய் போல் இருப்பாய். நீ அவர்களிடத்தில் திரும்பாமல் அவர்கள் உன்னிடத்தில் திரும்புவார்களாக என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வசனத்தை இந்த நாட்களிலே நாம் தியானித்து வருகிறோம். கடந்த கிழமை நீ திரும்பினால் என்கிற தலைப்பிலே நாம் பார்த்தோம். திரும்பு 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 என்ற 3 நிலைகள் என்று சொல்லி பார்த்தோம். இந்த நாளிலே அடுத்ததாக நாம் அந்த சீர்படுத்துவேன் என்கிறதுக்கு முன்பதாக நீ தீழ்ப்பானது நின்று விலையேற பெற்றதை பிரித்தெடுத்தால் என்கிற அந்த தலைப்பின் கீழே இன்றைக்கு நாம் பார்க்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஆண்டவருடைய சமூகத்தில் கூடியிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவர் அதுக்கப்புறம் சொல்கிறாரு, நீ பிரித்தெடுத்தால் என் வாய் போல் இருப்பாய். இந்த காரியத்தில் முதலாவது வாய் என்கிறதை அடுத்த கிழமை நாம் தியானிக்க போனாலும் இப்பொழுது நான் ஒன்று சொல்லுகிறேன். நானும் நீங்களும் கர்த்தருடைய வாயாக மாறினால் தைரியமாக ஒன்று சொல்லலாம், என் வார்த்தையின்படி அல்லாமல் மழை பெய்யாது. என் வார்த்தையின்படி அல்லாமல் மழை பெய்யாது, என் வார்த்தையின்படி இப்பொழுது மழை பெய்யும். ரெண்டையும் சொல்லலாம். ஏன்னா இந்த உலகத்தில் கர்த்தர் தம்முடைய வாயாக நம்மைத்தான் எடுத்து பாவிக்க முடியும். எனவே அதை கர்த்தர் வருகிற நாட்களே நமக்கு செய்வார் என்று விசுவாசிக்கிறேன். எனவே நாம் இப்பொழுது பார்க்க போகிறது, நீ தீழ்ப்பானது நின்று விலையேற பெற்றதை பிரித்தெடு. அதுக்கப்புறம் நீ இந்த மாதிரி மாறிடுவ. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, தீழ்ப்பானவைகள் என்றால் என்ன அப்படின்னா, தீழ்ப்பானவைகள் என்று சொல்லும் பொழுது அவை தீங்கு விளைவிக்கக்கூடியவைகள், தீமையானவைகள், அல்லது போனால் கேடு செய்கிறவைகள், ஆபத்தானவைகள் என்கிற கருத்தை கொண்டதாக இருக்கிறது. அப்படி அந்த முதலாவது என்னென்னா தீங்கு விளைவிக்கக்கூடியது. இப்போ பாருங்கள், நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் சிகரெட் பேக்கெட்டில் என்ன எழுதியிருப்பா அப்படின்னு சொன்னால் பின்னுங்க பார்த்தீங்கன்னா உடல் நலத்துக்கு கேடாகும், தீங்கு விளைவிக்கக்கூடும். அதே வேளை சாராயம் குடித்தா என்னது, நம்ம சரத்துக்கு கூடாது. மற்ற தீய பழக்கங்கள் எல்லாம் என்ன நடக்கும், நம்முடைய உடலுக்கு தீங்கை கொண்டு வரும் என்று அநேக இடத்துல எச்சரித்தாலும் கூட அவைகளிலே விடுபட முடியாதவர்களாக இன்றைக்கு ஜனங்கள் இருக்கிறார். ஆனால் கர்த்தருடைய கிருபையினாலே கர்த்தர் உங்களையும் என்னை விடுதலை செய்திருக்கார். அது ஒரு பக்கம் ஸ்தோத்திரம். அப்போ இவைகள் தீங்கு செய்கிறவைகள் நம்முடைய சரீரத்துக்கு என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். இன்னும் அநேக காரியங்கள், தீய பழக்கங்கள் கூட இப்படி தான் இருக்கிறது. ஆனால் இதே போல ஆவிக்குரிய நம்முடைய ஜீவியத்தையும் அழிக்கத்தக்கதாக தீங்கு செய்கிற அநேக காரியங்கள் இருக்கிறது. அவைகளிலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டும், அவைகளை வேறு பிரிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அடுத்து பார்ப்பீங்கன்னு சொன்னால் தீமையானவைகள் என்று சொன்னால் நம் ஆண்டவர் கொடுத்துருக்காரு, இந்த வாய் கொடுத்துருக்காரு. வாய் எது கொடுத்துருக்காரு? நல்லதுக்கு தான் கொடுத்துருக்காரு, நமக்கு சாப்பிட்றதுக்கு, கர்த்தரை துதிக்கிறதுக்கு, இதுக்காக தான் கர்த்தர் கொடுத்துருக்கார். ஆனால் இந்த வாய் எப்படி இருக்குன்னு சொன்னால் கர்த்தருக்கு நன்றி செலுத்த, கர்த்தரை துதிக்க, கர்த்தரை பற்றி பேசுகிறதுக்காக இதை பாவிக்கணும். அது இல்லாமல் இது தீமையான காரியங்களை பேசுகிறதுக்காக உபயோகிக்கப்படக்கூடாது. இவைகளெல்லாம் தீங்கானவைகள். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, நீங்கள் பார்ப்பீங்கன்னா ஆதியாகமத்தின் புத்தகத்தில் 31ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, அன்று ராத்திரி தேவன் சீரியா தேசத்தானாகிய லாபானுக்கு சொற்பனத்தில் தோன்றி, நீ யாக்கோபோடே நன்மையை அன்றி தீமையொன்றும் பேசாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு என்றார். பாருங்க, யாக்கோபு அங்க வர்றான். வந்த உடனே லாபான் தேடி வருகிறான். வந்த உடனே சொல்றான், நீ யாக்கோபோட நன்மையை மட்டும்தான் பேசணும், தீமையானவைகளை எதையும் பேசக்கூடாது. தேவ ஜனங்களாகிய உங்களிடத்திலும் என்னிடத்திலும் இப்படிப்பட்ட சுபாவங்கள் காணப்பட வேண்டும். தீங்கானவைகளை பேசும் பொழுது அவை தீழ்ப்பானவைகள் என்று நாம் பார்க்கிறோம். தீழ்ப்பானவைகளை நாம் பிரித்தெடுத்து நல்லவைகளை கற்றுக்கொள்ளத்தக்கதாய் கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். நீங்கள் பார்ப்பீங்கன்னு சொன்னால் இந்த வாயை குறித்தும் இந்த வாயில் இருக்கிற காரியங்களை குறித்தும் வேதம் அழகாக சொல்லுகிறது. யாக்கோபு இதுக்குன்னே ஒரு அதிகாரத்தையே போட்டிருக்கிறார். யாக்கோபுடைய புத்தகத்தில் 3ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படியே நாவானது சிறிய அவயமாக இருந்தும் பெருமையானவைகளை பேசும். பாருங்கள், சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை
கொளுத்தி விடுகிறது. நாவும் நெருப்புத்தான், அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயங்களில் நாவானது முழு சரீரத்தையும் என்ன செய்வென்றால் கரைப்படுத்தும், ஆயுள் சக்கரத்தையே கொளுத்தி விடுகிறதாயும் நரக அக்கினியை கொளுத்தி விடுகிறதுமாய் இருக்கிறது. அப்ப பாருங்க, இந்த சின்ன, அதுக்கு மேல பாத்தீங்கன்னா பாருங்க, ஒரு கப்பல ஒரு சின்ன சுக்கான் திருப்புது, ஒரு குதிரையை சின்ன கடிவாளம் திருப்புது. ஆனா மனுஷனுடைய நாவு என்ன செய்கிறன்னு சொன்னா இதை விட மோசமா இருக்கிறது. தீமையானவைகளை பேசுகிறது, தீங்கானவைகளை சொல்லுகிறது. ஆனால் இவைகளிலிருந்து ஒரு கர்த்தருடைய பிள்ளை தன்னை பிரித்தெடுக்கும் பொழுது, அவன் மேன்மையானவைகளை பிரித்தெடுக்கும் பொழுது கர்த்தருடைய வாயாக மாறுகிறான். விலையேற பெற்றவைகளை அவன் பேச ஆரம்பிக்கணும். அவனுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை நிமித்தமாக அநேகர் ஆறுதல் அடையணும், அநேகர் தேற்றப்படணும், அநேகர் ஆண்டவரை அறிந்து கொள்ளணும். இப்படிப்பட்ட காரியங்களை செய்யறதுக்காக கர்த்தர் சொல்றாரு, இந்த தீங்கானதெல்லாம் நீ செய்யக்கூடாதப்பா, அதுல இருந்து பிரித்தெடுத்து நீ இந்த மேன்மையானவைகள் விலையேற பெற்றவைகளை நீ கை கொள்ள வேண்டும், அதை செய்ய வேண்டும். அப்பொழுது நான் உன்னை என்ன செய்வேன் சொன்னா என் வாயாக நான் உன்னை எடுத்து பாவிப்பேன். நாம் அப்படி மாறினா தான் கர்த்தர் மாவிக்க முடியும், இல்லாட்டி பணம் மாவிக்கவே முடியாது. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, நீங்க பார்ப்பீங்கன்னா இந்த நாவை குறித்து நீதிமொழிகள் புத்தகத்தில் 26ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் சொல்லுது, வழியே போகையிலே தனக்கடாத வழக்கிலே தலையிடுகிறவன் என்ன செய்யறான், போட்டு காதை பிடிச்சி இழுத்து தனக்கடாத வழக்கில் சிக்கிக்கிறான். தேவையில்லாத காரியம். இந்த நாவை பத்திரமா வச்சு, நாவை பரிசுத்தமா வச்சுக்கிட்டா எங்க போனாலும், எதை பேசினாலும், எதை சிந்தித்தாலும், எதை சொல்ல போனாலும் கூட ஒரு விஷயம் கொஞ்சம் நல்லா யோசித்து பார்த்து இது சொல்ல தகுமா, சொல்லக்கூடாதா, சொன்னால் என்ன நடக்கும் என்கிற பல கேள்விகளை நமக்குள்ளே இந்த செய்தி கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும். ஆசீர்வாதம் அப்படி இல்லை. இது கொஞ்சம் ஆண்டவர் நம்மோடு கூட ஈடைப்படணும். நாம் ஆண்டவருக்காக இந்த உலகத்தில் ஜீவிக்கணும், ஆண்டுடைய வாயாக இருக்க வேண்டும் என்கிறதா என்னுடைய வாஞ்சியம், கர்த்தருடைய வாஞ்சியம், உங்களுடைய வாஞ்சியமாக இருக்கணும். அருமையான அப்போ என்னது, தனக்கடாதவளுக்கு தேவையில்லாதல போய் தலையை போட்டுட்டு அங்கே அது சபையில், வெளியில் இல்லை, குடும்பத்தில் இல்லை, வேலை செய்கிற எல்லா இடத்திலும் கூட இவர் ரொம்ப பக்குவமாக பாதுகாக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பாக இருக்குது. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, அடுத்தது பார்த்தீங்கன்னா தீங்கு தீர்ப்பானையில்னா கேடு செய்கிறது. அப்போ முதலாவது என்னென்னா இப்படிப்பட்ட நாவானது இருக்குது. ரெண்டாவது கேடு செய்கிறது. கேடு செய்கிறது, நாமும் கேடு செய்யக்கூடாது, மற்றவர்கள் நமக்கு கேடு செய்யும் அனுமதித்து கொள்ளக்கூடாது. ரெண்டையும் நாம் பாதுகாத்துக்கொள்ளும். கேடு எப்படி செய்வாங்க மற்றவர்களுக்கு செய்யணும்னா, இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய பிள்ளைகளில் இந்த ஊழியக்காரர் இருக்கிறாங்க தானே, அவங்க செய்கிற மாதிரி கேடு எவனுமே செய்கிறது கிடையாது. எல்லா ஊழியக்காரன்னு நான் சொல்லலை, சில ஊழியக்காரன் நான் கேள்விப்படும்போது சில வேதனையான காரியங்கள் தங்களுக்கு கிடைக்கணும். தாங்க லாபானை போல அல்லது போனால் அதோனியாவை போல தங்களுடைய ஜீவியத்துக்கு எதெல்லாம் தேவையோ லோத்துவ மாறி எல்லாத்தையும் கட்டிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தங்களுக்கு கிடைக்கலன்னு சொன்னா அது மற்றவனுக்கும் கிடைக்கூடாது. இது யாரு? சாதாரண ஆட்கள் செஞ்சுட்டா பாரு, ஊழியக்காரர்கள் செய்யறாங்க வேதனையான காரியங்கள். தாங்க நல்லா இருக்கணும், தங்க குடும்பம் நல்லா இருக்கணும், தங்க பிள்ளைகள் நல்லா இருக்கணும், தங்க சபை நல்லா இருக்கணும், இதைத்தான் நினைக்கிறான். மற்றவன் நல்லா இருக்கணும், மற்றவனுக்கு கேடு நினைக்க கூடாது. அவதூறான வார்த்தைகளை சொல்லி அநேகரை பிரிக்கிறார்கள், அநேகருடைய வாழ்க்கையை அழிக்கிறார்கள். வேதனையான காரியங்கள். ஆனால் கர்த்தருடைய பிள்ளையே, உங்களிடத்திலும் என்னிடத்திலும் இப்படிப்பட்ட சுபாவங்கள் காணப்படக்கூடாது. இன்னொருவன் நல்லா இருந்தா அவனை இன்னும் உற்சாகப்படுத்துங்க, அவனை மேன்மையான ஒரு வழிக்கு கொண்டாங்க, அவன் இன்னும் ஆசீர்வதிக்கப்பட்டவனா இருக்கணும் நினைங்க. அப்பொழுது தேவன் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு என்ன செய்யறான்? எங்களுக்கு தான் அது கிடைக்கணும், எங்களுக்கு தான் கொண்டு போறது ஒண்ணுமே இல்லையே. அத்தனையும் ஆட்டி படைத்தவன் வெறுங்கையோடு போகும்போது சொன்னா இது மற்றவர்களுக்கு பாடமாயிருக்கட்டும் என்று சொல்லி, நான் கொண்டு வந்தது ஒண்ணுமில்லை, கொண்டு போறதும் இல்லை என்று என் சவப்பெட்டிக்கு வெளியே என் கரங்களை போட்டு விடுங்கள் என்று சொன்னானே. இந்த உலகத்தில் ஒருவன் கொண்டு வந்ததும் இல்லை, கொண்டு போக போறதும் இல்லை. ஆனால் இருக்கும் வரையிலும் மற்றவர்களுக்கு நன்மை செய்கிறவர்களாய் நான் நீங்கள் இருக்கணும். நம்முடைய வாயும் நம்முடைய காரியங்களும் கேடு நினைக்காததா இருக்கணும், மற்றவர்களுக்காக நாம் செய்யக்கூடிய. அப்ப ஆண்டு சொல்றாரு, நீ இவைகள் எல்லாவற்றையும் விட்டு நீ விலையேற பெற்ற, அதாவது தீங்கானவைகள் இருந்து நீ விலையேற பெற்றதை பிரித்தெடுத்தால் நான் என்ன செய்வேன்னா உன்னை என் வாய் மாதிரி நான் உபயோகப்படுத்துவேன்.
அப்ப எப்படி பிரிக்கிறது என்பதை குறித்து ஆண்டவர் நம்மை எப்படி பிரித்தார் என்று சொல்லி முதலாவது பார்ப்போம். இந்த உலகத்தில் நாம் எப்படி இருந்தோம் என்றும் கர்த்தர் எப்படி நம்மை பிரித்தார் என்றும், இந்த உலகம் யாருக்குள்ளே இருக்கிறது என்று சொன்னாலும் 1 யோவானுடைய புத்தகத்தில் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்றும் உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறதென்றும் அறிந்திருக்கிறோம். எனது உலகத்திலிருந்து கர்த்தர் உங்களையும் என்னையும் பிரித்தார் என்று சொல்லுகிறோம். இந்த உலகம் யாருக்குள்ளே கிடக்கிறது என்றால் பொல்லாங்கனுக்குள்ளே கிடக்கிறது. பொல்லாங்கன் என்றால் யார் என்றால் பிசாசு. பிசாசுக்கு நம்முடைய பாட்டனும் பாட்டியனஜ எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்து விற்று போட்டார்கள். இந்த உலகம் அவனுக்குள்ளதான் இருக்கிறது. ஆனால் இந்த உலகத்தில் இருந்து விலையேற பெற்றவர்களாக, விசேஷித்தவர்களாக உங்களையும் என்னையும் கர்த்தர் தெரிந்து கொண்டார். நீங்க பார்ப்பீங்கன்னு சொன்னா யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் நீங்க வாசிக்கும் பொழுது, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். எங்கிருந்து தெரிந்து கொண்டார்? இந்த அனித்தியமான உலகத்தில், பாவ உலகத்தில், அசுத்தங்கள் நிறைந்த உலகத்திலிருந்து கர்த்தர் விலையேற பெற்றவர்களாக உங்களையும் என்னையும் மாற்றினார். எனவேதான் பவுல் இப்படி சொல்லுகிறார். எப்படி என்றால் 1 கொரிந்தியர் புத்தகத்தில் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, அன்றியும் உன்னை விசேஷித்தவனாகும்படி செய்கிறவர் யார்? உனக்கு உண்டானவைகள் எல்லாம் நீ எங்கிருந்து பெற்றுக்கொண்ட? எல்லா தேவனிடத்திலிருந்து தான் பெற்றுக்கொண்டாய். தேவன் தான் உன்னை வேறு பிரித்து மேன்மையான ஒரு அனுபவத்துக்குள்ள நடத்துறதுக்காக நீ இந்த உலகத்தில் உலகத்தோடு கூட இருக்கும்போது உன்னை விசேஷித்தவனாய் பார்த்தார், எனவே பிரித்தெடுத்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, நீங்க 1 கொரிந்தியர் புத்தகத்தில் 1ஆம் அதிகாரம் 27, 28 வசனங்களை வாசிக்கும் பொழுது எப்படிப்பட்டவர்களாக நாம் இருந்தோம் என்றும் எப்படி கர்த்தர் நம்மை தேர்ந்தெடுத்தார் என்று சொல்லி கொஞ்சம் பார்ப்போமா? வாசிங்க முதலாவது 27ஆம் வசனத்தை. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். என்னது? ஞானிகளை வெட்கப்படுத்தும்படிக்கு ஆண்டவர் யாரை தெரிந்தார்? ஞானியை தேர்ந்தெடுக்கல, பைத்தியங்கள் பலவீனர்களை வெட்கப்படுத்தும், இந்த பலவான்களை வெட்கப்படுத்தும்படி பலவீனர்கள். நான் யார் அப்படின்னா பலவீனன். நான் யார் என்றால் பைத்தியக்காரன். ஆனால் என்னை கர்த்தர் தேர்ந்தெடுத்தார். இந்த உலகத்திலே பொல்லாங்கனுக்குள்ளே இருக்கும் பொழுது கர்த்தர் தேர்ந்தெடுத்தார். நீங்க வேதத்தில் பார்ப்பீங்கன்னு சொன்னா அதே அதிகாரத்தில் 22ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, யூதர்கள் என்ன செய்கிறார்கள்? அடையாளத்தை தேடுகிறார்கள். கிரேக்கர் என்ன செய்கிறார்கள்? ஞானத்தை தேடுகிறார்கள். கிரேக்க சரித்திரத்தை நாம் பார்க்கும் பொழுது அங்க நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா ஞானிகள் அநேகமாக இருக்கிறார்கள். அவர்கள் அநேக காரியங்கள் இந்த உலகத்துக்கு கொடுத்தார். சாக்ரட்டிஸ், பிளேட்டோ, இவர்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது எப்படி தெரியுமா? அவர்களுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தையை கேட்கிறதுக்காக கூட்டம் கூட்டமாக போனார்கள். வாலிபர்கள் போனார்கள். கடைசியில் அரசாங்கம் செஞ்சு இவன் வாலிபர்களை கெடுக்கிறான், அரசாங்கத்துக்கு விரோதமா இருக்கிறான், மதத்துக்கு விரோதமா இருக்கிறான்னு சொல்லி தற்கொலை என்கிற மரண தண்டனை என்ற ஒன்றை கொடுக்கிறதுக்காக அவர்கள் ஆயத்தமானார்கள். ஆனா அவருக்கு தப்புறதுக்கு எத்தனையோ வழி இருந்தது. ஆனாலும் அவர் என்ன தெரியுமா? சட்டத்தை நான் மதிக்கிறேன். அப்படிப்பட்ட ஞானிகளை தேடுகிறவர்கள் இருக்கும் பொழுது தேவன் அந்த ஞானிகளையே வெட்கப்படுத்தத்தக்கதாக பைத்தியங்களாகிய உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டார். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, நீங்க 1 கொரிந்தியர் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவனையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். என்னது? உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தில் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளை இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். இழிவானவைகள், ஆனால் கர்த்தர் தெரிந்து கொண்டார். அதில் எப்படி நம்ம பார்த்தா இது பிரயோஜனப்படக்கூடிய ஒன்று என்று சொல்லியும் இதனுடைய விலை மதிப்பு வேறு என்பதையும் கர்த்தர் அறிந்திருந்தார். உதாரணத்துக்கு நான் சொல்வேன் என்று சொன்னால், நம்முடைய நாடுகளிலே நாம் பார்த்தா நமக்கு தெரியுங்கன்னு சொன்ன அந்த மாணிக்க கற்களை எடுப்பாங்க. மாணிக்கல் எங்க இருக்கும்? மண்ணுக்கு கீழே இருக்கும். அங்க என்ன இருக்கும்? சேர் இருக்கும், சகதி இருக்கும். அந்த மாணிக்கல் பல கோடி ரூபாய் பெறுகிறதா இருக்கும். ஆனால் அது எங்க இருக்கிறது? மண்ணுக்குள்ள கிடக்க வரைக்கும் அதோட பெருமானம் தெரியாது. யாருக்கும் தெரியுமா? தெரியாது. யார் அதை பார்க்கல. அதை எடுத்து அதுக்கு பிறகு கொண்டு வந்தோம்னா அதோட பெருமதி வராது.
என்ன செய்யணும்? அதை கழுவி சுத்திகரித்து அதுக்கு பிறகு அதற்கேற்ற ஒரு உருவம் கொடுத்ததுக்கு பிறகு அதனுடைய மதிப்பு கோடிக்கணக்காகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, இவ்விதமாய் கர்த்தர் உங்களையும் என்னையும் பார்த்தார். இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார் என்ன தெரியுமா? நீ ஏற்கனவே விலை உயர்ந்தவன் தான் மகளே, விலை உயர்ந்தவள் தான் மகளே. எனவே நீ என்ன செய்யன்னு சொன்னா, இப்போ உன் மேலே ஒட்டி இருக்கிற அந்த அசுத்தம் இருக்கிறது அல்லவா, அது கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்படும் பொழுது, தீழ்ப்பானவைகளை விட்டு நீ வேறு பிரிக்கப்படும் பொழுது என் வாயாக நீ மாறுவாய். இன்னைக்கு என்னது? நாம தான் செய்யணும், அதை கர்த்தர் செய்ய மாட்டாரு, நீ தான் செய்யணுன்றாரு. நாம தான் அதை விட்டுறணும். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, வேதத்தில் நாம் பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு மனிதன் கர்த்தரால் எடுத்து பாவிக்கப்பட வேண்டும், கர்த்தருடைய வாயாக மாற வேண்டும் என்றால் அவன் தன்னைத்தான் சுத்திகரிக்க வேண்டும் என்று வேதம் தெளிவாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. எனவே தான் ஆண்டவர் சொன்னாரே, தீழ்ப்பானவைகளிலிருந்து விலையேற பெற்றதை நீ பிரித்தெடுத்தால் மட்டும்தான் என் வாயாக இருப்ப. நீ அதோட கூட ஒட்டி இருக்க முடியாது. விலை உயர்ந்த மாணிக்கக்கல் தான். அது எப்ப அது சுத்திகரிக்கப்பட்டு அது அழகுபடுத்தப்பட்டு அதுக்கேற்ற அந்த உருவம் கொடுக்கப்பட்டாலே அல்லாமல் அது ஒரு நாள் விலையேற்றப்பட்டதாய் காணப்படாது. என்னதான் இருந்தாலும், நாம் எப்படி இருந்தாலும், நம்ம மேல இருக்கிற அந்த சில என்னன்னா அந்த அசுத்தமான அல்லது போன அந்த தூசி இன்றைக்கு உதறி தள்ளப்பட வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பமும் நம்ம ஊருடைய விருப்பமா இருக்கணும். நீங்க வேதத்துல பார்ப்பீங்கன்னு சொன்னா 2 தீமோத்தேயு புத்தகத்துல 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிங்க. ஒரு பெரிய வீட்டிலே பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்களும் அல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு. அவைகளில் சில கனத்துக்கும் சில கனவீனத்துக்கும் ஆனவைகள். ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்து கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமாயிருப்பான். கனத்துக்குரிய பாத்திரமாயிருப்பான். பாருங்க, ஒரு வீட்டிலே மண்ணும் மரமும் வெள்ளியும் பொன்னுமான பாத்திரங்கள் இருக்கிறது. எல்லாம் பாத்திரங்கள் தான். ஆனால் இந்த பாத்திரத்தில் விலை உயர்ந்தது பொன்னுடையது, அடுத்தது வெள்ளி. ஆனால் அது ரெண்டுக்கு ஈடாக வைக்க முடியாத ஒன்றுதான் மட்பாத்திரம். அதே வெள்ளை மரத்தால் செய்யப்பட்டது. நீங்க பார்ப்பீங்கன்னு சொன்னா, நம்முடைய தேசத்தில் பார்க்கும் பொழுது இந்த சிரட்டை இருக்கு தானே, சிரட்டையில அகப்ப செய்வாங்க, பார்த்துருக்கிறீங்களா? சிரட்டையில் கஞ்சி குடிப்போம், பார்த்துருக்கீங்களா? எது அது எப்போ தெரியுமா வருது? அந்த தேங்காயை எடுத்து தேங்காயை உரித்து தேங்காய்க்கு பிறகு அதில் இருக்கிற அந்த நார்கள் எல்லாம் எடுத்து சுத்திகரித்து எல்லாம் செஞ்சதுக்கு பிறகு தான் அது மேன்மையாக்கப்பட்டு அதனால என்ன செய்யுது? பகிர்ந்து கொடுக்கப்படுது. அதனால நம்ம சாப்பிட்றதுக்கு உதவியா இருக்குது. அது வரைக்கும் அது பாவிக்கப்பட முடியாது. இது போலதான் நம்முடைய வாழ்க்கை இருக்கணும். இன்னைக்கு என்னதான் ஆண்டவர் சொல்றாருன்னா, ஒருவன் இவைகளை விட்டு சுத்திகரித்து கொண்டால் மட்டும்தான் அவன் கனத்துக்குரிய பாத்திரமாக மாறுவான். அந்த கனத்துக்குரியமாக மாறுகிற அந்த பாத்திரம் தான் என் வாய் போல் இருப்பான். பெரிய பாத்திரம் தான், கண்ணாடி இதுல வச்சு இருப்பாங்க, அது தூசி படைஞ்சு அப்படியே கிடக்கும். ஆனால் அனுதினமும் என்ன செய்யறான்னு சொன்னா, அந்த மட்பாத்திரத்தை சுத்திகரிச்சு அதுல சமைக்கிறான், அந்த மரப்பலகை எடுத்து சமைக்கிறான், இப்படி செய்யறான் இல்லையா? இதுதான் என்னன்னா எஜமானனால் உபயோகப்படுத்தப்படுகிறது. அவர்கள் படித்திருக்கிறார்கள், அவர்களிடத்துல பணம் இருக்கிறார், அவர்கள் மேதைகளா இல்ல. நானும் நீங்களும் ஒன்றுமில்லாத இழிவான பாத்திரங்களா இருக்கலாம். ஆனால் நம்மை நாம் சுத்திகரித்துக் கொள்ளும் பொழுது விலையேற பெற்றவர்களாய் நாம் மாறுகிறோம். எப்ப தெரியுமா? தீழ்ப்பானவைகளை பிரித்து விலையேற பெற்றதை உங்களுக்கும் எனக்குள்ளே வைப்போமே. ஆனால் தேவன் என்ன செய்வார்? தம்முடைய வாயை போல நம்மை மாற்றுவார். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் 52ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் விதமாக சொல்லுது, தூசியை நீ உதறிவிட்டு நீ எழும்பணும். நீ தான்ப்பா செய்யணும். தேவன் தூசியை உதறது இல்லை, நீ தான் உதறணும். இன்னைக்கு நம்ம மேல ஒட்டி இருக்கிற சில தூசிகள் இருக்கிறது. அந்த தூசிகள் இந்த உலகத்தில் உள்ளவைகள். ஆனால் அந்த உலகத்தில் இருக்கிற அந்த தூசிகள் நம்மை விட்டு அகற்றப்படும் பொழுது ஆண்டு சொல்றாரு, இந்த பட்டணத்தில் நீ என்ன செய்வ? என் வாய் போல இருப்ப. அப்ப நீங்க சொல்லுகிற நேரத்தில் என்ன செய்யணும்? கர்த்தருடைய வாயின் நான் என்ன சொல்றேன், இப்போ மழை பெய்யும்னா பெய்யும், பெய்யாதுன்னா பெய்யாது. நீ எழுந்து நடப்பாங்க. எது? கர்த்தருடைய வாயாக மாறுபு. அப்படி மாறினவர்கள் மூலமாக இன்றைக்கும் அற்புதங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. தேவ பிள்ளை அவர்களோடு தான் நடக்கும், எங்களோடு நடக்காது இல்லை. தேவன் எல்லாருக்கும் பொதுவானவர் தான்.
நாம் எல்லாரும் அவருடைய பிள்ளைகள் தான். யாரும் எனக்கு மாமா அவர் தாத்தான்னு இல்லை, எல்லாரும் தகப்பன் என்று கூப்பிடுவார். அவர் தகப்பனாயிருந்தா தகப்பனுடைய அத்தனை எனக்கு சொந்தம். ஆனால் நான் தகப்பனுக்கு ஏற்றவனாய் இருந்து மாறும் பொழுதுதான் தகப்பனால் நான் பாவிக்கப்பட முடியும். பவுல் கூட ஒரு இடத்துல சொல்றாரு, குழந்தையா இருக்கிற வரைக்கும் உங்ககிட்ட எதையும் நம்பி கொடுக்க முடியாது, வேலைக்காரன்ட்ட கொடுத்துருவார். அப்படிதான் இருக்கு வேதத்தில் ஒரு இடம். அப்ப குழந்தைத்தன்மை மாறணும். அப்ப அதுதான் என்ன, அசுத்தங்கள்லாம் போயிடணும். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, இது எல்லாத்தையும் கர்த்தர் எங்க வச்சிருக்காருன்னா இந்த மண்பாண்ட பொக்கிஷத்துக்குள்ள வச்சிருக்காரு. இதுக்குள்ள நிறைய காரியம். எது ரெண்டு இருக்குது, தூசி இல்லாதது, விலையேறப்பெற்றது, கீழ்ப்பானவர்கள் ரெண்டும் இருக்குது. மனுஷனுக்குள்ள அதெல்லாம் இருக்குது தானே, எல்லாமே இதுக்குள்ள தான் இருக்குது. இது வேறு இங்கே அனுப்பி அதுக்கு பிறகு இங்கே உள்ளவங்க எல்லாத்தையும் பயன்படுத்தி அவர் செய்கிறது. இன்றைக்கு இந்த மண்பாண்ட பொக்கிஷத்தில் இருந்து வெளியில் வருகிற சில காரியங்களை குறித்து நாம் பார்த்து நம்முடைய வாழ்க்கையை முற்றுமாக மாற்ற கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். இப்போ உதாரணத்துக்கு சொல்லுவேன், பார்வைன்றது நல்லது, பார்க்கிறது நல்லது. அதில் முதலாவது என்னென்னா, நாங்கள் கர்த்தருக்கு நன்றி செலுத்தணும். ஏன்னா இன்றைக்கி பார்வை இல்லாதவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. பிறந்ததிலிருந்து இல்லாமல் இருக்கிறாங்க, இடையில இல்லாமல் இருக்கிறாங்க, அவர்கள் இன்னொருவருடைய உதவியோடு தான் இருக்கிறாங்க. ஆனால் கர்த்தருடைய கிருபையினாலே நமக்கு ஆண்டவர் நல்ல பார்வை தந்திருக்கிறார். அதுக்காக கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்தணும். பார்வை என்கிறது நல்லது. ஆனால் அந்த பார்வையில் இந்த அலட்சிய பார்வைன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது என்னது, தீர்ப்பானது. ஏற்றுக்கிறீங்களா? கருணை உள்ள பார்வை, அன்புள்ள பார்வை, நேர்த்தியான பார்வை என்கிறது மேலானவைகள். என்னை பொறுத்த நான் சொல்கிறேன், பிள்ளையாக இருந்தால் ஏதாவது ஆராதனின் பின்பு எனக்கு இதை நீங்கள் கற்றுத்தாங்கள், நான் கற்றுக்கொள்வேன். ஏனென்றால் கற்றுக்கொள்கிற வாஞ்சி எனக்கு எப்பொழுதுமே இருக்கிறது. பார்வை நல்லா அலட்சியமாக. இப்போ பாருங்கள், நீங்கள் என்கிட்ட ஒரு காரியம் சொல்கிறீங்க, ஒரு வேலை சொல்கிறீங்க. நீங்கள் போயிட்டு, தம்பி இந்த கடையில் போயிட்டு வாங்கிட்டு வாங்க. அப்படி பார்த்தா நீங்கள் என்ன செய்வீங்க? பார்த்தா என்ன செய்வீங்க? வாஞ்சிருக்குன்னு சொல்லுவீங்களா? என்கிட்டயா சொல்கிறேன்னு இவர் கேட்குற சொல்லுவீங்களா இல்லையா? இதுதான் அலட்சிய பார்வை இல்லையா? நேர்த்தியான பார்வைன்னா சொல்லுங்கள் அப்படின்னு இல்லையா? ரெண்டுக்குள்ள வித்தியாசம் இருக்குல்லையா? அப்போ நமக்கு கர்த்தர் பார்வை தந்திருக்கிறார், பார்வை நல்லதுதான். ஆனால் அலட்சியமாக இருக்கக்கூடாது. எப்படி? மற்றவங்களை பார்க்கும்போது அலட்சியம். என்ன இவங்க என்னமோ வானத்துலேருந்து வந்தவங்க மாதிரி, வானத்துலேருந்து மற்றவங்க என்ன இவங்க, அவங்களும் போகிறது ஒரு இடம்தான், நாமும் போகிறது கடைசி ஒரு இடம்தான். அதுக்கு பிறகு முடிவு வேறு இடம். அதனால தான் ஞானி எல்லாத்தையும் பார்த்து சொன்னால் எல்லாம் மாயின்ட்டு போயிட்டான். அவன் சொல்கிறத பாருங்கள், நான் காட்டுறேன். நீதிமொழிகள் புத்தகத்தில் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிங்களே. அவன் தன் கண்களால் சைகை காட்டி தன் கால்களால் பேசி தன் விரல்களால் போதனை செய்கிறான். விரல்களால் போதனை. கால் பேசும் பார்த்துருக்குறீங்களா? பார்த்தது இல்லையா? நான் ஒரு இடத்துக்கு போனேன், அவங்க அந்த திருமண காரியம் பேசுறதுக்கு. அப்போ அந்த சகோதரிக்கு இவங்க இங்கேருந்து இப்படி காட்டுறாங்க. அவங்க தெரியாது நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு. நாம் போனால் எல்லா இடமும் சுற்றி பார்த்துக்கிட்டு தான் இருப்போம். கண்களால் செய்ய காட்டு பார்த்துருக்கீங்களா? யார் 2 பேர் பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க இப்படி பேசுகிறான், அப்படி போவாங்க. நீங்கள் செய்ய மாட்டீங்க. நான் அதனால தைரியமாக சொல்கிறது. தைரியம் எப்படி பிறக்கும்? நம்ம விசுவாசி யார் நமக்கு தெரியறதான பிறக்கும். ஆனால் அப்படி இருந்தால் அது கீழ்ப்பானவைகள், அவைகளை விட்டு விலையேற பெற்றதை தேர்ந்தெடுன்னு கர்த்தர் சொல்கிறாரு. அதனால தான் அவன் சொல்லிட்டான், இப்படியெல்லாம் பார்த்துக்கு எங்கே போகிற, கடைசியில் அங்கே தான் போகிற, எல்லாம் மாயிட்டு போயிட்டான். அருமையான கர்த்தர் இந்த செய்தியெல்லாம் பிடிக்காது ரொம்ப பேருக்கு. இது இப்படி எவனும் பிரச்சனை பண்ண மாட்டான். நான் தெளிவாக சொல்கிறேன், சுவிச்சில் எவனும் பண்ண மாட்டான். ஏன் தெரியுமா? பண்ணால் விசுவாசிகளுக்கு கோவம் வந்துடும். நம்ம விசுவாசியை பார்த்தா நல்ல விசுவாசி, அதனால பண்ணலாம். கண் மாதிரி பொல்லாத ஒன்றுமே இல்லைன்னு நான் சொல்லுவேன். கண்ணு தான் எல்லாத்துக்கும் லிங்க். இங்கேருந்து கொடுத்தால் லிங்க் யாரு? அண்ணனும் நோக்கினாள் அவளும் நோக்கினாள்.
நீங்கள் பார்ப்பீங்கன்னா மத்திய எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 22, 23 வசனங்கள் வாசிக்கும் பொழுது ஆண்டு சொல்றாரு, இயேசு கிறிஸ்து தான் சொன்னாரு, கண்ணானது சரீரத்தின் விளக்காயிருக்கிறது. கண்ணானது சரீரத்தின் விளக்காயிருக்கிறது. உன் கண் தெளிவா இருந்தால், உன் கண் தெளிவா இருக்கணும்ப்பா, உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும். உன் கண் கெட்டதா இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாயிருக்கும். இப்படி உன்னிலுள்ள வெளிச்சம் இருளாயிருந்தால் அவ்விருள் எவ்வளவு அதிகமாயிருக்கும். எனது உன் கண்ணு வெளிச்சமா இருக்கணும், தெளிவுள்ளதா இருக்கணும் அப்படின்றார். உன் கண் தெளிவா இருந்தால் சரீரம் முழுவதும் வெளிச்சம். உன் கண்ணு இருள் அடைஞ்சா சரீரமே போயிடும். இந்த கண்ணை ரொம்ப பத்திரமா பாதுகாத்துக்கணும். ஆண்டவர் வெளிப்படுற சுவிசேஷம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்கிறாரு, உன் கண்ணுக்கு நீ கலிக்கம் போடணும்ப்பா அப்படின்னு. என்ன தெரியுமா? மருந்து போடு, தெளிவாக பார்க்குறதுக்கு மருந்து போடு. இன்றைக்கி அந்த மருந்து எதுன்னா ஆண்டருடைய இதுலேருந்து தான் நம்ம கேட்கணும். ஆண்டரே, அது ஆண்டரு சுவாமி, என் கண்ணுக்கு ஆண்டு ராஜா அந்த கலிக்கமான அந்த மருந்தை போட்டு சரியான தெளிவுள்ள பார்வையை பார்க்க கிருபை செய்யுங்க. அலட்சியமான பார்வை, மேட்டிமையான பார்வைகள் இவைகளெல்லாம் நமக்கு இருக்கக்கூடாது. நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும், நீதிமொழிகள் புத்தகத்தில் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நீங்கள் 17ஆம் வசனத்தை வாசிக்கும்பொழுது அங்கே பாருங்கள், கர்த்தர் 6 காரியங்களை வெறுக்கிறார், 7 அவருக்கு அருவருப்பானவைகள் அவையாவன மேட்டிமையான கண், மேட்டிமையான கண், பொய் நாவு, பொய் நாவு, குற்றமற்றவர்களுடைய ரத்தம் சிந்தும் கை. ஆமாம், மேட்டிமையான கண். மற்றவங்களை பார்க்கும்போது எப்பையும் அவங்கள கீழானவர்களாய் பார்க்கறதுக்கு தானே, அது மாதிரி ஒரு காரியம் வேறதில்லை. சில நேரங்களில் நாம் ஒரு நிலையில் வந்துட்டோம் அப்படின்னா மற்றவங்கள ஒரு மாதிரி பார்க்குறோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க, இப்போ கிட்டத்தில் லண்டனில் KFCயில் ஒரு சம்பவம் நடந்தது, வீடியோவில் போட்டிருப்பாங்க. எப்படின்னா, அங்கே வேலை செய்கிற இளைஞர் தான் அவர், அங்கே முகாமையாளராக வந்திருக்கார். வந்த உடனே தனக்கு பிடித்தவர்களை அந்த இடத்துல கொண்டு வர்றதற்காக அவர் என்ன செஞ்சிருக்காரு, அங்கே வேலை செய்த இன்னொருவரை போட்டு, அவர் இன்னொரு நாட்டை சேர்ந்தவர், அவரை போட்டு எவ்வளவு தூரம் நெருக்க முடியுமோ அதெல்லாம் செஞ்சு, என்னுடைய ஆள்களுக்குத்தான் நான் எல்லாம் செய்வேன் அப்படி இப்படியெல்லாம் சொல்லி எல்லாம் பெரிய செஞ்சிட்டார். அவர் ஒன்று செஞ்சார், அது மன அழுத்தத்தை கொண்டு வரும். நேராக போனார், வழக்கு போட்டார். வழக்கு போட்டால் 67,000 பவுண்ட்ஸ் அவங்க கட்ட வேண்டியிருந்தது. என்ன, இந்த ஒரு ஆள்ட காரியம். இன்றைக்கி வேலை செய்கிற இடமா இருக்கலாம், எந்த இடத்துல இருக்கலாம், நீங்கள் ஒரு நிலைமைக்கு வந்துடலாம், அல்லது நீங்கள் எந்த இதில் இருந்தாலும் சரி, உங்கள்கிட்ட திறமையில் இருக்கலாம். ஆனால் மற்றவர்களை பார்க்கும் பொழுது குறைவாக பார்க்காதீங்க. அவர்களை நல்ல கண்ணோட்டத்தோடு கூட உயர்வாக பாருங்கள். எப்போ பார்த்தாலும் அந்த ஆள் குறைவு, இந்த ஆள் குறைவுன்னு பார்த்துட்டே இருக்காங்க. இயேசு கிறிஸ்துடைய பார்வை நமக்கு வேணும். இயேசு கிறிஸ்து, நான் சொல்லியிருக்கேன் எத்தனை முறை, இயேசு கிறிஸ்து சீசர்களும் போகும்போது அவங்க ஒரு நாய் செத்துருந்து, எங்கே எழுதியிருக்குன்னா எங்கே எழுதலை, இது கேட்டதை நான் சொல்கிறேன். என்னது, செத்து கிடக்குது. செத்து கிடக்கும்போது சீசர்கள் வந்தாங்க. வந்து ஒருத்தன் சொன்னால் வாழை பார், வாலில் இருக்கிற ஊத்தியை பாருனா, இன்னொருத்த காலை பார், காலில் இருக்க, இப்படி ஒவ்வொருத்தனா ஒவ்வொன்று சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனால் இயேசு என்ன சொன்னாரா, அந்த நாயுடைய பற்கள் பாரு எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. நாம் எங்கே பார்க்கணும்னா மேலானவைகளை பார்க்கணும், கீழானவைகளை விட்டுருங்க. யாரையும் நாம் தரக்குறைவாக பார்க்கக்கூடாது, தரக்குறைவாக பேசக்கூடாது, தரக்குறைவாக சிந்திக்கக்கூடாது. எப்போ பார்த்தாலும் உயர்வாக பாருங்கள், உயர்த்தி பாருங்கள். உயர்த்தி பார்க்கும் பொழுது உங்களுக்குள்ளேயே ஒரு மன சந்தோஷம் வரும், ஒரு மனரம்யம் வரும். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, அப்போ ஆண்டு சொல்கிற என்ன தெரியுமா, நீ ஏன் வாய் மாதிரி இருப்ப. அப்போ ஏன் வாய் மாதிரி இருக்குன்னா நீ மேட்டிமையான கண் இல்லாமல் இருக்கலாம். அடுத்து என்ன போடுறதுக்கு தெரியுமாங்க, பொய் நாவு. எப்போ கேட்டாலும் உண்மை தான் வரும் சிலர்கிட்ட. அது என்ன உண்மை, அத்தனையும் பொய். சிலர் பொய் பேசுறதுக்கு எல்லையே கிடையாது, எதுக்கு எடுத்தாலும் பொய். பார்த்துருப்பீங்க, வெளியில் பார்த்துருப்பீங்க, வேலை செய்கிற இடங்களில் பார்த்துருப்பீங்க. லேட்டாக எங்கேயோ போயிட்டு இருந்துப்பான், ட்ராம்ப் இல்லைன்னுவான், தைரியமாக சொல்லுவான். அதே ட்ராம்பில் தான் நம்மளும் போயிருப்போம். சொல்வேன்னு தெரியுமா, ட்ராம்ப் இப்போ இல்லைன்னு அங்கே பண்ணியிருப்பான், ஆனால் அந்த வழியில் ட்ராம்ப் போகுது. இவன் எங்கேயோ போயிட்டான், தைரியமாக சொல்லுவான். கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் தவறி நாம் ஏதோ ஒரு வார்த்தையை சொல்லிடுவோம். இப்போ சில நேரம் எடுத்துட்டோன்னு நம்ம நினச்சி எடுக்கணும்னு நினச்சி எடுத்துட்டோன்னு நினச்சிருப்போம், எடுக்காமல் விட்டுருப்போம். யாரும் கேட்டால் எடுத்துட்டேன் அப்படின்னு நினச்சிருப்போம், அப்படி சொல்லிடுவோம். அது ஒரு தவறு. ஆனால் அந்த தவறே பிடிச்சிட்டு சிலர் இருப்பான், நீங்கள் சொன்னீங்க தானே, அது தவறு.
அது இல்லை. ஆனால் அதை மெருகூட்டி சொல்லுவாங்க தானே பொய். அந்த பொய் இருக்கக்கூடாது. பொய் இருந்தால் நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு பேர் இருக்கு, எப்படி தெரியுமா? பொய்யுரையாத தேவன். அவர் பொய் பேச மாட்டார்னா அவருடைய நாவா இருக்கிற நான் பொய் பேசுனா என் நாவு மாறுமா? அப்ப தீழ்ப்பானவைகள் இவைகள் ஒன்று. அந்த தீழ்ப்பானவை இன்றைக்கு மாலையில் கர்த்தர் மாற்றணும். நம்மகிட்ட இல்லை, நான் சொல்றேன். அடுத்தது என்னது? குற்றமற்ற, அதாவது என்னது? குற்றமற்றவர்களுடைய இரத்தத்தை சிந்தும் கை. கை. இன்னைக்கு குற்றமற்றவருடைய இரத்தத்தை சிந்துகிறது. நீங்க பாத்தீங்கன்னாக்க வேதத்தில் நான் ஒரு உதாரணமா சொல்றேன். யோவாப் இருக்கான் இல்லையா, தாவீதுடைய படைத்தளபதி. இப்ப சவுலுடைய குடும்பத்தில் சவுல் செத்து போயிட்டான். செத்து போன உடனே அப்பனேர் என்ன செய்கிறான் என்று சொன்னால், அங்கிருந்து வருகிறான். யாருக்கிட்ட? தாவீது கிட்ட வர்றான். தாவீது கிட்ட வந்து சொல்றான், இஸ்ரவேலை முழுமையா உங்ககிட்ட கொண்டாட போறேன், நீங்க என்ன சொல்றீங்க? சந்தோஷம்ப்பா அப்படின்ட்டான். சந்தோஷம் சொல்லிட்டு இவங்க 2 பேரும் கழிச்சிட்டு போகும்போது அங்கிருந்து யோவாப் வருகிறான். யோவாப் வரும்பொழுது பார்க்கிறான், தாவீது கிட்ட போயிட்டு வர்றானே அப்படின்னு. ஏன்னா அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா யுத்தம் பலத்துக்கிட்டு போகுது தாவீதுடைய குடும்பத்துக்கும் சவுலுடைய குடும்பத்துக்கும். பார்த்தான். பார்த்துட்டு ஓஹோ, எப்படியோ அது என்னன்னு நமக்கு தெரியாது, என்ன காரணத்தினாலும் தெரியாது, ஆனால் வேறொரு காரணம் அங்கே இருக்குது. எப்படின்னு சொன்னால், இப்போ போயிட்டு பார்த்த உடனே அமாசா அனுப்புகிறான். போயிட்டு அங்கே என்ன செய்யன்னு சொன்னால், நீ போகிறான், இவன் யார் அப்பனேர் போகிறான், அப்பனேரை கூட்டிகிட்டு வா அப்படின்னு கூட்டிகிட்டு வர சொல்லிட்டு அனுப்பிட்டு அவங்க கூட போய் ரகசியம் பேசுகிறத போல பேசி அவன் வயிற்றுல உருவ குத்திட்டான். குத்தி அவனை கொண்டுட்டான் ஒளிமோ வாசலில் வச்சு. இதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால், அவனுடைய சகோதரனாகிய அசகேலை அவன் கொன்றான். அசகேலை கொல்றதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால், யோவாப்புக்கு பின்னால் விரட்டிட்டு போகும்போது தனியாக போயிருக்க மாட்டான், கொஞ்சம் பேரோட தான் போயிருப்பான். அவங்க தான் இந்த செய்தியெல்லாம் கொடுத்துருப்பாங்க. போனால் அப்பனேர் சொல்கிறான், என்ன விரட்டிட்டு வராத, நான் உன்னை கொலை செய்துட்டு உங்கள் அண்ணனுக்கு நான் பகஞ்சனா மாறுறதை விட நீ ஒரு வாலிபனை பார்த்துட்டு போப்பா அப்படின்னு. ஆனால் கேட்கல, அவன் மான் மாதிரி ஓடுவான். பின்னால் ஓடிக்கிட்டே இருக்கும்போது அப்பனேர் சொல்லி சொல்லி பார்த்தான், தனக்கு கேடு வர்றதுக்கு முன்பதாக அவனை கொலை செஞ்சுட்டான். இந்த இதை யோவாப் தன் உள்ளத்திலேயே வச்சிருந்துட்டு எப்படா சந்தர்ப்பம் கிடைக்கும், எப்படா சந்தர்ப்பம் கிடைக்கும்னு சொல்லிட்டு அன்றைக்கு அவன் ஒரு உண்மையான நீதிமானாக இருந்திருந்தா இந்த காரியங்கள் எல்லாம் தெரிஞ்ச உடனே அதை விட்டுருக்கணும். ஆனால் என்னது? பழி வாங்கினா. எனவே தான் தாவீது சொல்லுகிறான் எப்படின்னு சொன்னா, சமாதானத்தின் காலத்தில் யுத்தத்தின் ரத்தத்தை தன்னுடைய வஸ்திரங்களிலே வடிய விட்டவன். பார்த்தீங்கன்னா தெரியும், 1 ராஜாக்களுடைய புத்தகம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில், சமாதான காலத்திலே யுத்த காலத்து இரத்தத்தை சிந்தி, யுத்த காலத்து இரத்தத்தை தன் அறையில் உள்ள கச்சையிலே தன் கால்களில் இருக்கிற பாதரட்சிகளும் வடிய விட்டவனே என்று சொல்லுகிறான். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, இது குற்றமற்றவருடைய இரத்தத்தை சிந்துகிறது. சில நேரங்களில் நாம் இப்படிப்பட்ட காரியங்களை செய்யாமல் இருக்கலாம். தேவ பிள்ளைகள் இப்படிப்பட்ட காரியங்களை செய்யாமல் இருக்கலாம். ஆனால் சில நேரங்களில் நாம் நீதி செலுத்தும் போது கூட அநீதியான இடங்களிலே அந்த அநீதிக்கு நீதி செலுத்துவோமே, ஆனால் அது கூட குற்றமற்றது தான், அது குற்றமுள்ளது தான். இன்றைக்கு அப்படிப்பட்ட காரியங்கள் நம்மிடத்தில் யோவாப் என்ன செஞ்சிருக்கான்? நீதி செஞ்சிருக்கணும். என் தம்பி செய்தது பிழை அப்படின்றது இருக்கணும். ஆனால் அதை சொல்லலை. அவன் என்ன தெரியுமா செஞ்சான்? நீ செய்தது பிழை என்று தான் அவன் நியாயப்படுத்தினான். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையில் இவைகள் மாறணும். அடுத்தது, நீங்கள் நீதிமொழியுடைய புத்தகத்தில் 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, துராலோசனையை பிணைக்கும் இருதயம், தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால். என்னதான் ஆலோசனை நல்லது. ஆலோசனை இல்லாத இடங்களிலே ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். சில நேரங்களில் சிலர் கொடுக்கிற ஆலோசனை என்ன தெரியுமா? எப்படியாவது அவங்க போய் அப்படியே விழுந்துடணும், அவங்க எழும்பக்கூடாது. தீய ஆலோசனைகளை கொடுப்பார்கள். தேவ ஜனங்கள் எப்பொழுதும் கொஞ்சம் தெளிவாக இருக்கணும். ஆலோசனை கொடுக்கும்போது அந்த ஆலோசனை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த ஆலோசனை எப்படிப்பட்டது என்று வகையறுக்க பழகணும்.
இது சரியா, இது ஒழுங்கா என்று கேட்க பழகணும். நீங்க பார்ப்பீங்கன்னா வேதத்தில் ஒரு காரியத்தை பார்ப்பீங்கன்னா தெரியும். 2 சாமுவேல் புத்தகத்தில் 13ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, அம்மோன் ஒருத்தன், யாரு? தாவீதுடைய குமாரன். இன்னொன்னு அப்சலோமுடைய சகோதரியாகிய தாமார். இவனுக்கு அவன் மேல விருப்பம் வந்துருச்சு. தாவீதிட்ட கேட்டிருந்தா தாவீதை கொடுத்துருப்பான். இவன் இதை நினைச்சு மெலிஞ்சு போகும்போது இவனுக்கு யார் வர்றான்னா, இவனுக்கு சிநேகிதன், அவன் அண்ணன் மகன் தான், சிநேகிதன் வர்றான். வந்து என்ன செய்யறான் தெரியுமா? அவன் பேர் சிமியாவின். சரி, அவன் வந்து இவனை பார்த்துறான். நீ என்னப்பா இப்படி போற? நீ ராஜகுமாரனாச்சு, இப்படியெல்லாம் இருக்கு, என்கிட்ட சொல்ல மாட்டியா அப்படின்னு அவன் சொல்லிட்டான் இப்படின்னு. அப்போ அவன் கொடுக்குறான் ஆலோசனை தெரியுமா? இஸ்ரவேலில் மதிகேடான ஒரு காரியத்தை செய்கிறதுக்கு. இன்னைக்கு தேவப்பிள்ளையே துரு ஆலோசனைகள் இப்படி தான் இருக்கும். சரியான ஆலோசனையை பெற்றுக்கொள்ளுங்க. குடும்பத்துக்கு விரோதமாக, பிள்ளைகளுக்கு விரோதமாக, சபைக்கு விரோதமாக, வேலையை செய்கிற இடங்களில் மற்றவர்களுக்கு விரோதமாக ஆலோசனை பல விதத்திலும் வரும். எந்த ஆலோசனை என்று அதை வடிகட்டி பார்த்து சரியான ஆலோசனையை பின்பற்றுங்க. அவன் என்ன தெரியுமா? யோனதா அப்ப என்ன செஞ்சு தெரியுமா? அவன் சொன்னா நம்பிட்டு போயிட்டான். எவ்வளவு பெரிய காரியம் பின்னால் நடந்தது தெரியுமா? இன்னைக்கு சில நேரங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்திலும் கூட நமக்கு தகாத ஆலோசனைகளை கொடுப்பார்கள். சரியான ஆலோசனை சரியான விதத்தில் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நாம் இருக்கணும். துரு ஆலோசனைகளை கேட்கக்கூடாது, அவைகளுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. ஆனால் ஆலோசனை கட்டாயம் வேணும். முதியோருடைய ஆலோசனை வேணும், சரியாக நடத்துகிற நண்பனுடைய ஆலோசனை வேணும், எல்லாவற்றுக்கும் மேலாக தேவ ஆலோசனை நமக்கு வேணும். ரெபேக்கா 2 குழந்தைகள் வயிற்றுல ஒன்றோடு ஒன்று மோதிக்கொண்டிருக்கும் போது யாருக்கிட்டையும் சொல்ல, ஆண்டோட்ட போய் ஆலோசனை கேட்டா. இன்னைக்கு முதலாவது என்ன தெரியுமா? ஆண்டோட்ட கேளுங்க. எந்த காரியமா இருந்தாலும் முதலாவது ஆண்டோட்ட கேளுங்க. கேட்டுட்டு நீங்க சரியான காரியத்தை சொல்லுங்க. சரியான ஆட்களை அனுப்புவார், சரியான ஆலோசனை கொடுப்பார். அது உங்களை மேன்மைக்கு கொண்டு வரும். இந்த துரு ஆலோசனை எல்லாம் வந்து தீர்ப்பானவைகள். நாம் கேட்கவும் கூடாது, நாம் சொல்லவும் கூடாது. மற்றவர்களுக்கு கொடுக்கிற ஆலோசனைகள் எப்படி இருக்கணும்? மேன்மையான ஆலோசனையா இருக்கணும், நல்ல ஆலோசனையா இருக்கணும். அவர்கள் முன்னேற்றத்துக்குரியது, அவருடைய பிள்ளைகள் முன்னேற்றத்துக்குரியது, அந்த குடும்பங்கள் முன்னேற்றத்துக்குரியது. அப்படிப்பட்ட ஆலோசனைகள் கொடுங்க. அதுதான் தீர்ப்பானவைகள் நின்று விலையேற பெற்றவைகளை பிரித்தெடுக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, நீங்க பார்ப்பீங்கன்னு சொன்னா அடுத்து தீங்கு செய்கிறதுக்காக விரைந்தோடுகிற கால். தாவீது போய் ஆசாரியின் இடத்திலே போனான். ஆசாரியின் இடத்திலே போனதை தோவேக்கு பார்த்துட்டான். தோவேக்கு பார்த்துட்டு ஓடுகிறான். ஓடி சவுல் இடத்திலே சொல்லுகிறான், தாவீதை பார்த்தேன், ஆசாரியின் இடத்துல வந்தான், பட்டயம் கொடுத்தான், இவன் வேலை இதுதான். இப்ப சவுல் எல்லாரும் சேர்ந்து வர்றாங்க. வந்துட்டு 85 ஆசாரியர்கள் இருக்கிறாங்க. சவுல் சொல்றான், அவங்களெல்லாம் கொள்ளுங்கன்னு பக்கத்தில் இருக்கும். நீங்கள் அந்த வசனத்தை மட்டும் வாசிங்க, நான் போடல. 1 சாமுவேல் புத்தகத்தில் 22ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். பின்பு ராஜா தன்னண்டையிலே நிற்கிற சேவகரை நோக்கி, நீங்கள் போய் கர்த்தருடைய ஆசாரியர்களை கொல்லுங்கள், அவர்கள் கையும் தாவீதோடே இருக்கிறது, அவன் ஓடி போகிறதை அவர்கள் அறிந்திருந்தும் அதை எனக்கு வெளிப்படுத்தவில்லை என்றான். ராஜாவின் வேலைக்காரரோ கர்த்தருடைய ஆசாரியர்களை கொல்ல தங்கள் கைகளை நீட்ட சம்மதிக்கவில்லை. என்னது? ராஜாவுடைய வேலைக்காரர், அவர்கள் தெரியும் ஆசாரியனுடைய மேன்மை என்னன்னு தெரியும். ஆசாரியன் தான் இவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணது சவுலுக்கு நல்லா தெரியும். இப்ப தனக்கு விரோதமாக நிற்கிறார்கள் என்று சொன்ன தனக்குத்தானே ஒரு இத வரம்ப வச்சுக்கிட்டு தன்னுடைய ஊழியக்காரரை பார்த்து சொல்றான், போய் அவங்கள கொல்லுங்க அப்படின்னு. ஆனா அவங்க அதுக்கு நாங்க சம்மதிக்க மாட்டோம், ஆசாரியரை கொல்லுகிறதற்கு ஏதுவாக எங்களுடைய கரங்களை நீட்ட மாட்டோம். உடனே தோவேக்கு சொன்னா, நான் போறேன். போய் அவர்கள் மேல் விழுந்து 85 பேரை கொண்டுட்டான். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, ஆசாரியர்கள் மேல் கையை நீட்டுறதல்ல. ஒருத்தன் கையை நீட்டின கை மடக்க முடியல. இன்றைக்கு ஊழியர்களுக்கு விரோதமாக பேசக்கூடாது என்று சொல்லுகிறார்கள், உண்மைதான். அதை நாம் செய்யக்கூடாது. அவர்களுடைய தனிப்பட்ட காரியங்கள், அவங்க உடுப்பு வாங்கினா, சேட்டு வாங்கினா, கார் வாங்கினா, பஸ்ஸில் போனா, இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. அதெல்லாம் கர்த்தர் பார்த்துக்குவாரு.
ஆனால் எந்த ஒரு இடத்திலே சத்தியத்துக்கு விரோதமாக ஒரு காரியம் நடக்கிறதோ அந்த இடத்திலே சத்தியத்துக்காக நிற்க வேண்டிய பினகாஸ்களாய் நானும் நீங்கள் இருக்கணும். பினகாஸ் என்ன செய்தான்? எல்லாரும் நிக்கிறானா, நானும் நிக்கிறேன்னு சொல்லல. எடுத்தான் ஈட்டிய. மீதியானும் இஸ்ரவேலனும் இருக்கும்போது ஒரே குத்துனா தேவன் சொன்னது என்ன தெரியுமா? என் கோபத்தை அடக்கத்தக்கதாக அவன் பக்தி வைராக்கியத்தை காட்டிட்டான். இன்றைக்கு எங்க நடந்தாலும் கூட சத்தியத்துக்கு விரோதமாக செயல்படும் பொழுது அதற்கு இணையாக நான் போவேனே, ஆனால் துர்க்கிரியைக்கு பங்குள்ளவன் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த வருஷத்தில் அவைகள் தீர்ப்பானவைகள் என்று நான் சொல்லுவேன். சத்தியத்துக்காக நில்லுங்க, தேவன் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். சத்தியத்துக்காக நில்லுங்க, சத்தியம் ஜெயிக்கும், கர்த்தர் உங்களை உயர்த்துவார். சத்தியத்தை இன்றைக்கு இல்லாமல் ஆக்குறதுக்கு அதனால ஊழியக்காரனா இருக்கலாம், நானா இருக்கலாம், சத்தியத்துக்கு பிழையா எந்திரிச்சு சொல்லுங்க, இது சத்தியத்துக்கு முரணானது என்று சொல்லுங்க, இது ஜனங்களை ஏமாற்றுகிறது என்று சொல்லுங்க, நீங்க கொடுக்கிறது பிழையான வியாக்கியானம் என்று சொல்லுங்க. ஆனால் தனிப்பட்ட வாழ்க்கையில் அவர்கள் என்ன காரியங்கள் செய்தாலும் அவைகளை கண்ணோக்கி போகாதீங்க. அதுக்கு தேவன் இருக்கிறார், தேவன் பார்த்துக் கொள்வார். அது நமக்கு தேவையில்லாது. ஆனால் எது தேவன? சத்தியம். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, அடுத்தது அபத்தம் பேசும், பொய் சாட்சி, சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணும் ஆகிய இவைகளே என்று சொல்லி நாம் பார்த்தோம். ஆனால் இன்றைக்கு நம்மை நாம் சுத்திகரித்துக் கொள்ளும் பொழுது, தீர்ப்பானது நின்று வெளியேற பெற்றதை பிரித்தெடுக்கும் போது நாம் கர்த்தருடைய வாய் போல மாறுவோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, அப்படியா இருந்தா நம்மை இன்றைக்கு எது பிரித்தெடுக்கும் என்றால் தேவனுடைய வசனம் உண்டுதான். தீர்ப்பானவைகளிலிருந்து மேலானவைகளை நான் தெரிந்து கொள்ள வேண்டுமானால் கர்த்தருடைய வார்த்தை தான். தீர்ப்பானவைகள் அசிங்கமானவைகள், தீர்ப்பானவைகள் ஏற்றுக்கொள்ள முடியாதவைகள், தீர்ப்பானவைகள் அருவருப்பானவைகள், அவைகளிலிருந்து வெளியேற பெற்றவைகளாய் மாற்றப்பட வேண்டும் என்றால் தேவனுடைய வார்த்தை சொல்லும், இது சரியில்லை, இது வேண்டாம் என்று சொல்லும். நீங்கள் வேதத்தில் பார்ப்பீங்கன்னு சொன்னால் 1 யோவானுடைய புத்தகத்தில் இல்லை, யோவான் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாயிருக்கிறீர்கள். என்னது? அப்போ எது சுத்தப்படுத்தும்? அந்த மாணிக்கக்கல் மேலே இருக்கிற அந்த தூசியை தண்ணி போட்டு சுத்தப்படுத்துகிற மாதிரி, வீட்டில் இருக்கிற அந்த பாத்திரத்தில் இருக்கிற தூசியை தண்ணி போட்டு சுத்திகரிக்கிற மாதிரி, நமக்கு இந்த ஒட்டி இருக்கிற தூசியை சுத்திகரிக்கிறதுக்கு தேவனுடைய வார்த்தை உண்டு தான். அந்த வார்த்தை இல்லாமல் யாரும் சுத்திகரிக்கப்பட முடியாது, யாரும் பரிசுத்தப்பட முடியாது. ஏனென்றால் தேவனுடைய வார்த்தை அது பட்டயம், இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். அந்த பட்டயம்தான் எல்லாத்தையும் ஊனையும் அணுக்களையும் வேறு வேறாக பிரித்து சுத்திகரிக்க வேண்டிய. இதை செய்யாத, இதை செய், இது இப்படி நடக்க அப்படி நடக்க கர்த்தருடைய ஆவி. அதனால தான் பரிசுத்தாவியர் சொன்னார், அவர் வந்து சகல சத்தியத்துக்குள் உங்களை வழி நடத்துவார். அவர் தேற்றவாளன் தான். தேற்றவாளனா இருந்தும் என்ன செய்வார்? இதை செய்யாத, இதை செய்யாத, செய்யாத செய்யாத என்று சொல்வார். அதை மீறி செய்கிறவன் எப்படின்னா, சிகரெட் பேக்கெட்டில் இருக்கிறத வாங்கி பார்த்துட்டு பின்னால் இருக்க படத்தையும் பார்த்துட்டு, ஓ அதெல்லாம் எல்லாருக்கும் நடக்கிறது தான், நமக்கு நடந்துட்டு போகணும்னு நினைக்கிறான். அதெல்லங்க, உடல் நலத்துக்கு கேடாகும்னா வேண்டாம் என்று விட்டு விடுகிறோன்னு தான் சரி. இன்றைக்கு தேவ வார்த்தை நமக்கு எச்சரிக்கிறதா? அதை வேணான்னா விட்டுறணும். விட்டுட்டா தான் நீ என் வாய் மாதிரி இருப்ப. நீ வாய் மாதிரி இருந்தா நீ சொல்கிற அத்தனையும் நடக்கும், நீ சொல்றதெல்லாம் நடக்கும். நீ போய் ஒரு வியாதியஸ்தருக்கு ஜெபிக்கும் பொழுது இயேசு உன்னை எழுப்புறாருன்னா கர்த்தர் எழுப்புவார் இல்லையா? கர்த்தருடைய வாயா இருந்தா கர்த்தர் செய்வார். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, அப்ப எதுக்காக சுத்திகரிக்கிறார்னா நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுக்கும்படியாக. வாசிங்க சிஸ்டர் 15. நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதனால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கு சீசராய் இருப்பீர்கள். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதனால் பிதா மகிமைப்படுவார். நீங்கள் எனக்கு செய்ய. இப்போ நீங்கள் இந்த தீர்ப்பானையிலிருந்து வெளியேற பெற்றதை பிரித்து எடுக்கும் பொழுது நீங்கள் கர்த்தருடைய வாயாக மாறும்போது எதை பார்க்குறேன்னா, இப்போ உங்ககிட்ட இருந்து பழைய குணாதிசயங்கள், பழைய சுபாவங்கள், அந்த ஏற்றுக்கொள்ள முடியாத அருவருப்பான காரியங்கள் எல்லாம் அகற்று போட்டுச்சு. இப்போ நீங்கள் வெளியேற பெற்றா மாறிட்டீங்க, நானும் வெளியேற பெற்றனா மாறணுன்னு கர்த்தர் சொல்ற, நீ ஏன் வாய் மாறி இருக்கிற? அப்போ பிதா மகிமைப்படுறாரு. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அப்போ தீர்ப்பானவைகள் வெளியேறப்ப இதெல்லாம் எங்கே இருக்குன்னு சொன்னால் கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறாரு.
அதைத்தான் பேதுரு எழுதும்பொழுது எழுதுகிறான். 1 பேதுருடைய புத்தகத்தில் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில், அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியை இருதயத்தில் மலைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருப்பதாக, அதுவே தேவனுடைய பார்வையிலே விலையேற பெற்றதாயிருப்பார். அப்போ இதெல்லாம் எங்கே வச்சுருக்காரு? நமக்குள்ளே, இந்த மண்பாண்டத்துக்குள்ளே தான் வச்சுருக்காரு. அந்த விலையேற பெற்றவைகளை தான் நாம் பெற்றுக்கொள்ளணும். இப்போ கொஞ்சம் தீர்ப்பானவைகள் என்ன என்றதை வேதம் சொல்லுகிறதுன்னு கொஞ்சம் வேகமாக பார்த்துட்டு, மேலானவைகள் என்னென்னு பார்த்துட்டு நம்ம முடிச்சுட்டு போயிடலாம். வாசிங்க கலாத்தியருடைய புத்தகத்தில் 5ஆம் அதிகாரம் 19, 20, 21 வசனத்தை. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கின்றன. அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கபேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுக்கள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்போ இதெல்லாம் நான் வாசிச்சோமே, இதெல்லாம் நல்லதுன்னு நீங்கள் யாராவது ஏற்றுக்கொள்கிறீங்களா? மேலானவைகள்னு ஏற்றுக்கொள்கிறீங்களா? இல்லை இல்லையா? அப்போ அதெல்லாம் என்னது? தீர்ப்பானவைகள். இப்போ இதில் நம்மக்கிட்ட விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், பில்லி சூனியம், இது நம்மக்கிட்ட என்னது? இருக்காது. இல்லை தானே? இதெல்லாம் நம்மகிட்ட இருக்காது, பொதுவாக இல்லை. ஆனால் அதுக்கு பிறகு கொஞ்சம் சிலர் சொல்கிறாரு பாருங்க. என்ன சொல்கிறாரு? என்னது? என்ன சொல்கிறாரு? பகைகள், விரோதங்கள். அது தீர்ப்பானவைகளா மேலானவைகளா? அப்போ இதை விளக்கணுமா விளக்கக்கூடாதா? பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், இதுதான் சாதாரணமாக இயல்பாக காணப்படுகிற ஒன்று. இயல்பாக காணணும். பகை எத்தனை வருஷ பகை? 35 வருஷ பகை. இது எப்படி மாறணுமா? கர்த்தருடைய வாயாக மாறணுமா? இதுதான் கர்த்தருடைய வாயாக மாறணுமா? எது? விரோதங்கள், வைராக்கியங்கள், எதா மாறணும்? கர்த்தருடைய வாயாக மாறணும். மாறுமா? நீங்களே தான் சொன்னீங்க, நான் சொல்லலை. நான் ஒன்று சொல்கிறேன், மன்னிக்க சொல்லி அடிக்கடி நாம் பேசுகிறோம். பகைகள், விரோதங்கள், சண்டைகள், கோபங்கள், இது நம்மக்கிட்ட காணப்படக்கூடாது. மன்னிக்க சொல்லி. ஆனால் ஒன்றை நான் தெளிவாக சொல்கிறேன், யாரும் சொல்ல மாட்டாங்க, நான் ஒன்று தெளிவாக சொல்கிறேன். இன்றைக்கி நான் அதுதான் சொல்கிறேன். இந்த ரெஸ்டாரண்ட் வழியாக இருக்கும் ஒன்று, என்ன தெரியுமா? அந்த டின் இருக்குது தானே, எம்டி டின்னை கொண்டு போய் வச்சு இப்படி இழுக்கிறது பார்த்துருக்கீங்களா? அது நசுக்கிறத பார்த்துருக்கீங்களா? இருக்குதா? பார்த்துருக்கீங்க, ஒரு சில பேர் பார்த்துருக்கீங்க. அது இப்படி வச்சு அப்படி அமர்த்தினோன்னே சின்னதாயிரும், அப்படி கொண்டு போகிறதுக்கு. அது நாம் பாவிக்கும்போது முதலாவது பாவிச்சுட்டு இப்படி தூக்கி விட்டோம்னா வந்து தலையில் அடிக்கிட்ட மாறணும். அனுபவம் இருக்கோ தெரில. இப்படி அமர்த்திட்டு இப்படி தூக்கி சரியாக போட்டு அப்படி போய்விட்டோம்னா இன்னொருக்க வந்து அடிச்சிடும். 2வது டின்னை வைக்கிற கடையில் அதை கொண்டு போய் சரியாக கொழுவாட்டி போனால் அது நடக்கும், கொழுவிட்டு அது நடக்காது இல்லையா? இப்போ ஒரு முறை அடி வாங்கினவன் 2வது முறை அங்கனைக்கு போகும்போது என்ன நினைப்பான்? இது வரும், அதனால் என்ன செய்யணும்? ஒழுங்காக மாட்டி வைக்கணும். இப்போ பண்ணா எது? அறிவு வேலை செய்யுது. நமக்கு சில பாடங்கள் நாம் பற்றிருக்கிறோம் என்றால் அவைகள் மறுபடியும் நம்முடைய வாழ்க்கையிலே மீள எழும்பி நம்மை சேதப்படுத்தாதபடிக்கு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு. நாம் எல்லாரையும் மன்னிக்கணும், பகை வைக்கக்கூடாது, குரோதங்கள் கொள்ளக்கூடாது. அவங்களுக்கு பசியாக இருந்த ஆகாரம் கொடுங்க, தண்ணி கேட்டால் கொடுங்க. 1 மைல் கூப்பிட்டா இன்னொரு மைல் தூரம் நடந்து போங்க, 2 மைல் போங்க, பிரச்சனையே கிடையாது. ஆனால் நடந்து போய்கிட்டே இருக்கும்போது ஜாக்கிரதையாக இருங்க, மறுபடியும் தலையில் அடிச்சிரும். நீங்கள் மன்னிச்சிங்க, நீங்கள் மறந்தீங்க, நல்லது. ஆனால் நீங்கள் மன்னித்தவன் மாறினானா இல்லையா என்பது உங்களுக்கு தெரியாது என்பதை நான் சொல்லுவேன். இது யாரும் சொல்ல மாட்டேன், நான் சொல்றேன். நீங்க என்ன மன்னிக்கிறீங்க இந்த காரியத்தில், நான் மாறினா இல்லையா என்பதை நீங்கள் அறியாது.
எனவே நீங்கள் உங்களை எப்பொழுதும் ஜாக்கிரதையாய் பார்த்துக் கொள்ளுகிறதும் கர்த்தருடைய வார்த்தையின்படி நீங்கள் மன்னிக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. நீங்கள் எல்லாரையும் மன்னிங்க, எல்லாரோடும் பகை வைக்காதீங்க, கசப்பு வைக்காதீங்க, விரோதங்கள் வைக்காதீங்க, ஒன்றும் வைக்காதீங்க. ஆனால் ஜாக்கிரதையாக இருங்கள். நீங்கள் பட்ட அடியை மறுபடியும் படாதபடிக்கு ஜாக்கிரதையாக இருங்க. யாரும் ஏற்றுக்கொள்ளலைன்னா நீங்கள் எனக்கு ஆராதனைக்கு பிறகு சொல்லுங்கள், இது பிழையான ஒரு சத்தியம் என்று சொல்லி. ஏன்னா இது இன்டர்நெட் வழியாக போகுது. கசப்பு இருக்கக்கூடாது, வைராக்கியங்கள் இருக்கக்கூடாது. அவனுக்கு உதவி வேணுமா, தாராளமாக செய்யுங்க. 5 ரூபா கேட்குறான்னா உங்கள்கிட்ட 10 ரூபா கொடுங்க, திருப்பி எதிர்பார்க்காமலே கொடுங்க. அவன் பசியாக வந்துட்டு ஆகாரத்தில் உடுத்த வஸ்திரம் இல்லையா கொடுங்க. பகையை நினைக்காதீங்க, அவன் எனக்கு இப்படி செஞ்சான் அப்படி செஞ்சான்னு நினைக்காதீங்க, அதை கொடுத்துருங்க. ஆனால் இன்னொரு முறை தலையில் அடிப்படாதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்க. இன்னைக்கு என்னது, எல்லாம் 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 திருப்பி திருப்பி அடி வாங்கிட்டு திருப்பி இருந்தால் என்ன ஆகிரும்? சரி சொல்லுவோம், இவங்கெல்லாம் பிரசங்கம் பண்ணுறாங்க, பிரசங்கம் பண்ண மாதிரி அப்படியா இப்படியா? பிரசங்கம் பண்ணால் ஒழுங்காக பிரசங்கம் பண்ணுகிறோம், ஒழுங்காக அதை பிரித்து கொடுக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, கடைசியாக நான் ஒரு காரியம் சொல்கிறேன். விலையேற பெற்றதை பார்க்கும் பொழுது நம்மகிட்ட என்ன இருக்கணும்? ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்டவளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. அங்க இருந்து பொறாமைகள், கொலைகள், வெறிகள், மார்க்க பேதங்கள், பிரிவினைகள், சண்டைகள், கோபங்கள், வைராக்கியங்கள் இதெல்லாம் இருக்கு இல்லையா, பகை, இதெல்லாம் போனதுக்கு பிறகு நம்மகிட்ட அதெல்லாம் கீழ்ப்பானவைகள் தட்டி விட்டுட்டு என்னத்தை எடுத்துக்கணும்? அன்பு. அங்க அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தை சகிக்கும், சகலத்தை எல்லாம் இருக்குது. அந்த சகிக்கிற இடத்துல எப்படி இருக்கணும்னு சொன்னா புத்தியோட இருக்கணும். மறுபடியும் தலையில் அடிச்சிடும், இதை பார்த்துக்கணும். அது இல்லாமல் போயிட்டு அடி வாங்கிட்டு வந்துட்டு அடிச்சிருச்சுன்னா என்ன சொல்ல முடியும்? இன்னைக்கு கிறிஸ்தவன்னா எல்லாரும் நீங்க கிறிஸ்தவர்கள், நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா ஒரு வஸ்திரம் இருந்தால் இல்லாதன்னு கொடுன்னு சொல்லி யாராவது கொடுக்குறீங்களா? நீங்க மாற்று வசதி இருந்தால் கொடுத்துறீங்களே என்ன சொல்லுங்க? இல்லையே. தேவை ஏற்பட்டால் கொடுங்க, தேவை ஏற்பட்டால் கொடுங்க, உங்கள் தேவையை அறிந்து கொடுங்க. சும்மா பிரசங்கம் பண்ணுறத எல்லாத்தையும் பிரசங்கம் பண்ணிட்டு எப்படியே போகிறது இல்லையே. நமக்கு ஆண்டு எல்லாத்தையும் அழகாக தான் கொடுத்துருக்காரு. ஆண்டு ஒன்றும் வஞ்சகமாக கொடுக்கல, தெளிவில்லாமல் கொடுக்கல, இங்கே ஒன்று சொல்லிட்டு அங்கே ஒன்று சொல்லிட்டு தடுமாறுறது கொடுக்கல, எல்லாம் ஒழுங்காக தான் கொடுத்துருக்காரு. அன்பு இருக்கணும், சாந்தம் இருக்கணும், சமாதானம் இருக்கணும், நீடிய சமாதானம் ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளிடத்துல இருக்கணும். எப்படிப்பட்ட சூழ்நிலையில் எந்த விதத்தில் இருந்தாலும் கூட விலையேற பெற்ற அதை நாம் ஆண்டவரை கேட்டு பெற்றுக்கொள்ளணும். சமாதானம் நாம இருந்தால் தான் மற்றவங்களை சமாதானப்படுத்த முடியும். நம்மகிட்டே சமாதானம் சமாதானத்தை தேடி எங்கே போகிறது? ஆண்டவர் கொடுத்த சமாதானம் நம்ம இடத்துல நிலைத்து இருக்கணும். அப்போ என்ன இருக்கணும்? சமாதானம், நீடிய பொறுமை இருக்கணும், தயவு இருக்கணும், நற்குணம் இருக்கணும். இவைகள் நாம் உடனே உடனே செய்ய முடியாட்டி போனாலும் இவைகளை கொஞ்சம் கொஞ்சமாக செய்யத்தக்கதாக நம்மை அர்ப்பணித்து, ஆண்டவரே விலையேற பெற்றதை நான் பிரித்து எடுக்கிற ஆண்டவரே, கீழ்ப்பானவைகளை விட்டுட்டு எடுத்திருக்கிற ஆண்டவரே, எனக்கு பலத்தை தாங்க, இந்த வருஷத்தில் எனக்கு பலத்தாங்கன்னா ஆண்டவர் பலத்தை கொடுத்துட்டு என்ன செய்யறா, ஏன் வாய் மாறி நீ மாறிட்டப்பான்னு சொல்லுவார். அப்போ நீங்கள் இந்த உலகத்தில் எங்கே போனாலும் நீங்கள் சொல்லுகிற அத்தனையும் கற்று செய்வார். நீங்க போய் இந்த இடத்துல ஜெபம் பண்ணிட்டு இந்த உனக்கு நாளைக்கு இப்படி நடக்குன்னா நடக்கும். ஏன்னா அவருடைய வாய், இந்த பூமியிலே அவருடைய வாயாகத்தான் உங்களையும் என்னையும் கர்த்தர் தேர்ந்தெடுத்திருக்கிறார். கர்த்தர் நிச்சயமா செய்வார். அதுக்கு என்ன செய்யணும்னா நம்ம வாழ்க்கையில ஒரு மாற்றம் வரணும். நீங்க பாத்தீங்கன்னா பிலேமனுக்கு எழுதும் பொழுது பவுல் எழுதுறான் எப்படி தெரியுமா? முந்தி ஒரு காலத்துல உமக்கு பிரயோஜனம் இல்லாதவனா இருந்தான், அவன் வாழ்க்கை வித்தியாசமா இருந்தது. ஆனா இப்பொழுது என் உள்ளம் போல இருக்கிறவன் எழுதுறானா, இப்பொழுது என் உள்ளம் போல இருக்கிறவனை ஏற்றுக்கொள் என்று சொல்லி வாழ்க்கை மாற்றப்பட்டது. முந்தி கள்ளனா இருந்தான், திருடனா இருந்தான், விட்டுட்டு ஓடினான், பிரயோஜனமற்றவனா இருந்தான். இப்ப எப்படி இருக்கானா? என் உள்ளம் போல இருக்கிறான். நீ என்ன எப்படி ஏற்று கனப்படுத்துறியோ அது மாதிரி. ஏன்னா இப்போ உனக்கும் அவன் பிரயோஜனம் உள்ளவன், எனக்கும் அவன் பிரயோஜனம் உள்ளவன். கொலோசியர் புத்தகத்தில் 3ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை வாசித்தீங்கன்னா தெரியும். பூமிக்குரியவைகளை அல்ல மேலானவைகளை தேடுங்கள்.
நீங்கள் கிறிஸ்துவோடு கூட மரித்தது உண்டானால் பூமிக்குரியவைகள் கீழ்ப்பானவைகளை தேடாதபடிக்கு பரலோகத்துக்குரியவைகளை தேடத்தக்கதாய் கர்த்தர் இந்த வருஷத்தில் நமக்கு உதவி கேட்கிற உங்களுக்கு மட்டும் இல்லை, பேசுகிற எனக்கு சேர்த்து தான் சொல்லுகிறேன். தேவன் எனக்கு உதவி செய்யணும். எனக்கும் இந்த மேலானவைகளிலே இன்னும் கடைபிடிக்கத்தக்கதானவைகளை செய்யத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்யணும். விசுவாசிகளாகி உங்களுக்கு செய்யணும். தூரத்தில் கேட்கிற யாருக்கும் இதை கர்த்தர் செய்யணும். கர்த்தர் செய்யும்போது சொல்வாரு, நீ என் வாயா இருக்கிற, நீ எனக்கு முன்பதாக நிற்க தகுதியுள்ளவனாக இருக்கிற. அப்ப நாம சொல்லலாம், கர்த்தருக்கு முன்பதாக நிற்கிற நான் சொல்லுகிறேன் என்று சொல்லலாம். இல்லையா? அப்படித்தானே சொன்னா, கர்த்தருக்கு முன்பதாக நிற்கிற நான் சொல்லுகிறேன். இன்றைக்கு அப்படி தைரியத்தோடு சொல்ல முடியுமா? அந்த நிலைக்கு வர முடியுமா? வர முடியும். நாம் முயற்சி பண்ணுவோம். தீர்ப்பானவைகளிலிருந்து விலையேற பெற்றதை பிரித்தெடுக்க இந்த மாநில கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நம்ம எல்லாரும் எழுந்திருந்து கர்த்தர் சொல்லுவோம்.